Question number 32. So இது 5 mark. எத்தனை மார்க்கு 5 எய்தர் ஆர் சைஸில் கேட்டிருக்காங்க. அது மாடலஸ் கான்செப்ட். நம்ம எலிஸ் கான்செப்ட் முடிச்சோம்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே எதுவுமே அந்த சென்டர் பாயிண்டோட வேற எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது நம்மளுடைய எலிப்ஸோட ஈக்குவேஷன் இதுதான். என்ன கிடைக்கும்? டிவைட் பை 25 ரெண்டு பக்கம் பண்ண வேண்டியிருக்குங்களா? டிவைட் பை 225 ஆமாங்க சார். 225 ரெண்டு பக்கம் பண்ண வேண்டும். அப்போ என்ன கிடைக்குமா? 9x² divided by 225 plus 25y² divided by 225 equal to 1. கரெக்டாக தானே? ஆமாங்க சார். அப்போ என்ன கிடைக்கும்? x² by 225 by 9 plus y² divided by 225 divided by 25 வா? ஆமாம், divided by 25. சார் நம்ம வந்து சிம்பிளாக எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல் கட் டு ஆகுது. 1 எழுதணும். கட் பண்ணால் 25 தான் வருமா? ஓகே. ஏன்னா கட் ஆகுதான் நம்மளுக்கு அது கண்டுபிடிக்க முடியல. 25 into 9 ஒன்று எவ்வளோ கிடைக்கும்? 225 அப்படின்னா ஓகே. ஓகே சார். கரெக்டாக தான் வருது இல்லை? நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணிட்டு ஓகேனா ஓகே. அப்போ டேரெக்டாக நீ எழுதிக்கலாம். x² by 25 ப்ளஸ் y² by 9 ஈக்குவல் டு 225. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரிசல்ட் ஓகே வருதுன்னு சார். என்ன பண்ணுவேன்? வரலைன்னா இந்த மாதிரி தான் காட்டியாகணும். சரிங்களா? டிவைட் ஆகுதா ஓகே ஆகலையா? சார். டிவைட் ஆச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி எலிப்ஸ். ஸோ அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இதுக்கு தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆரிஜின் தான். ஏன்னா இங்கே வந்து ஆரிஜின் வந்து மாறல. அதாவது சென்டர் பாயிண்ட் மாறல. 0,0 தான். எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட் 0,0 தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ எலிப்ஸ் வந்து நார்மல் எலிப்ஸ் தான். 0,0 சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு வாண்டட் ட்ரா அந்த எலிப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். எலிப்ஸ் ட்ரா பண்ணிட்டு இதுதான் நம்மளுடைய கரஸ்பாண்டிங் எலிப்ஸ். அது கரஸ்பாண்டிங் எலிப்ஸ் வரும்போது என்னது? ஏவோட வேல்யூ என்ன? 5 அப்போ என்ன கிடைக்குங்க? +5 -5. இங்கே பியோட வேல்யூ என்ன? 3 அப்போ +3 -3. இதில் என்ன டவுட் இருக்குதா? என்ன இது வரைக்கும் டவுட் இல்லை. சரி, இப்போ அடிஷ்னலாக ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான். என்ன ஐடியா கொடுத்துக்கிறான்? நல்லா பார்த்துங்க. யூசிங் இன்டர்ஃபேஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பவுண்டட் பை த எலிப்ஸ். எலிப்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா இதோட நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பட் என்ன சொல்லிட்டோம்? த லைன்ஸ் x ஈக்குவல் டு -2 அண்ட் x ஈக்குவல் டு +2 அண்ட் என்ன சொல்லிக்கிறான்? x ஆக்சிஸ் சொல்லிக்கிறான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து x ஈக்குவல் டு -2 எங்கே இருக்கும்? இங்கே -5னா x ஈக்குவல் டு -2 மேபி இங்கே இருக்கலாம். x ஈக்குவல் டு +2 மேபி இங்கே இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இதில் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -2க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்ன சொல்லிக்கிறான்? ஏரியா என்னங்கிறான்? இதுக்கு லைஸ் பிட்வீன் தான் ஏரியா இருக்குங்கிறான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன சொல்லிக்கிறான்? ஏரியா லைஸ் பிட்வீன் திஸ் ஒன். கரெக்டாமா? ஏரியா லைஸ் பிட்வீன் திஸ் ஒன். அப்புறம் என்ன கிடைக்கும்? இதுதான் நம்மளுடைய ஏரியா. கரெக்டா? நம்மளுடைய ஏரியா பார்ட் என்ன? நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். லைஸ் பிட்வீன் திஸ் பார்ட். அதான் இதுதான் நம்மளுடைய ரீஜியன். கரெக்டாமா? லைஸ் பிட்வீன் எக்ஸ்ல எல்பிபியில் போட்டல, எல்பிபியோட போட்ட கான்செப்ட் தான். அப்போ இதுதான் நம்மளுடைய ரீஜியன். சரியாம்மா? பூஜா புரியுதா? டவுட் இருக்குதா? பூஜா பூஜா என்னமாச்சு? ஹலோ
என்னாச்சுமா? ஜாயின் பண்ணி மொபைலில் ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. ம் ம் சார் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்காங்க சார்? இருக்குதுமா. ஓகே, ஃபோன்ல ஜாயின் பண்ணி எது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எது இருந்தாலும் ஓகே. எது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கம்மா டயக்ராமில்? சார் 2 அந்த பாயிண்ட்ஸ் வரையறப்போ வரையல சார். 2 ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறது சொல்லி கொடுக்கும்போது இருந்தீங்களா? இருந்தேங்க சார். ஓகே, இந்த 2 லைன் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருக்குது கரெக்டுங்களா? ஆமாங்க சார். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த லைன் பேர் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு -2. இந்த லைனுக்கு பேர் எக்ஸ் ஈக்குவல் டு +2. இந்த 2 லைன். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுக்குறோம்னா இதுக்கு ரீஜியனுங்கிறோம். அப்போ ரீஜியன் யாரு? இந்த லைஸ் பிட்வீன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் லைஸ் பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ரீஜியன். சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக எலிப்ஸோட இது ஏரியா கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு லைஸ் பிட்வீன் யார் இருக்காங்கன்னா இவன் தான் நம்மளுடைய ஏரியா. சரிங்களா? ஓகேங்க சார். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இதில் என்ன டவுட் இருக்குதா? அப்போ நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்ச போது வேறு எதுவுமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த பாட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ நம்மளோட ஏரியா எங்கேருந்து எது வரைக்கும் ரெண்டாவது நல்லா பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட் வந்து -2, இந்த பாயிண்ட் வந்து என்னது +2. அப்போ நம்ம இன்டெக்ரல் எதுலேருந்து எது வரைக்கும் எழுதுவோம்? இன்டெக்ரல் -2 to 2 எழுதுவோம். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். பட் நம்மளுக்கு என்னது இந்த பார்ட் இருக்குது பார்த்தி, இந்த பார்ட்டோட ஏரியாவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த பார்ட் இங்கே மெயின் இருக்கிற இந்த இதுலேருந்து இந்த பார்ட்டோட ஏரியாவும் இந்த பார்ட்டோட ஏரியாவும் நம்மளுக்கு என்னது ஈக்குவல். கரெக்டுங்களா? ஏன்னா சிமெட்ரிக் டயக்ராம்னால அதோட வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து -2, இது வந்து +2. சப்போஸ் லிமிட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா ஈக்குவல் கிடையாது. சப்போஸ் இங்கே -3 இங்கே +2 வருது, அப்போ எலிப்ஸ் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு என்னது இங்கே ஏதாவது மிடில் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே என்னது இதனோட ஏரியாவும் இதனோட ஏரியாவும் ஈக்குவல் கிடையாது. கரெக்டாக பார்த்துங்க, இது -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அதனால தான் சிமெட்ரிக். கரெக்டுங்களா? இல்லைன்னா சிமெட்ரிக் கிடையாது. ஓகே சார். சப்போஸ் இங்கே வந்து -5 இங்கே -3க்கு இங்கே கொடுத்துருந்தானா இது சிமெட்ரிக் கிடையாது. நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? -3 to 2க்கு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே வந்து -2 2 ஈக்குவல் பாயிண்ட் அண்ட் ஈக்குவல் லென்த்தாக இருக்கிறனால தான் நம்ம என்ன எழுத போகிறேன்? தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் 0 to 2ன்னு எழுதுறேன். சரிங்களா? ஓகேங்க சார். இதில் எனக்கு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். புரியுதுல? தெரியும், உனக்கே தெரியும். இதனோட ஈக்குவல் லென்த்தாக இருந்தால் தான் ஏரியா ஈக்குவல். ஈக்குவல் லென்த்தாக இருந்தால் ஏரியா ஈக்குவல் கிடையாது. அந்த மீனிங் தான். சரிங்களா? சரி, இப்போ இங்கே வாங்க. இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும். இந்த இடத்துல என்னாச்சு 1 தான் இருக்கு. டிவைட் பை போட்டுட்டோம். அப்போ சொல்லுங்கடா கண்ணு, இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க. y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ y கண்டுபிடிங்க. y கூட என்ன கிடைக்கும்? √25 எல்சிஎம் எடுத்துருவேன் -x² இருக்கும். 25 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? √25 5. இங்கே 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ 3/5 இது கரெக்டாக முடிச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறாங்கன்னு ஓகே சார். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம் சார்.
ம் ம் கரெக்டுங்க சார். கரெக்டாமா? கரெக்டுங்க சார். இப்போ சொல்கிறேன் என்னடா வருதுன்னு. இங்கே என்ன கிடைக்கும்? 3/5 3/5 ரூட் ஆஃப் சொல்லுமா சார் நம்ம 4 ஏன் சார் மல்டிப்ளை பண்ணல? ஓகே. இட்ஸ் க்ளோஸ்டு கர்வாக இருக்குதாம்மா. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் வந்து என்ன பண்ணீங்க? இட்ஸ் க்ளோஸ்டு கர்வ் கரெக்டுங்களா? க்ளோஸ்டு கர்வாக இருக்கும்போது நம்ம இங்கிருந்து இது கண்டுபிடிக்கும் போது இதனோட ஏரியா பார்த்தோம். இப்போ பார்த்தா இது ரெண்டுமே லைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே லைனு. இந்த பாட்டு இப்படி தான் வருது சரிங்களா? ஓகே சார். நடுவில் ஒரு லைன் வருது கரெக்டுங்களா? இப்படி தான் வருது கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ பாருங்க இது க்ளோஸ்டு கர்வாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எத்தனை 4 பாட்டு வருது. இது பாருங்க எத்தனை பாட்டு வருது? இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கிருந்து 0 கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? அப்போ இங்கே ஆமாங்க சார். 2 அவ்வளோதான். அப்போ நான் இந்த பாட்டு கண்டுபிடிச்சா மீதி யார்? இந்த பாட்டு தானே வேணும் எனக்கு. ஆமாம் சார். 4 மல்டிபிள் அதனால தான் 4 மல்டிபிள் பண்ணேன் சரிங்களா? இது வந்து ஓகே க்ளோஸ்டு சார். கர்வானா கம்ப்ளீட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குமே டைரெக்டாக இன்டர்செக்ட் ஆகணும். நம்ம இந்த பாட்டு மட்டும் நம்ம பார்க்கணும் சரிங்களா? ஓகே சார். ஓகே வேற எது டவுட் இல்லைங்களா? வேறு டவுட் இல்லைங்க சார். சார் இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ என்னாச்சு 2 இன்ட்டு 3/5 இதனோட ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா தான் சொல்லுங்க. x/2 root of 25 minus x square plus a square by 2 25/2 sin inverse of x by a sin inverse of x by a bar x ஓட வேல்யூ என்னவா x a ஓட வேல்யூ 5 கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்ன கிடைக்குது 6/5 லிமிட் என்ன 0 to 2 கரெக்டுங்களா? லிமிட் 0 to 2 அப்ளை பண்ணுங்க. 0 to 2 அப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 2 அப்ளை பண்ணால் 4 கரெக்டுங்களா? 4 சரி 2 அப்ளை பண்ணால் 2 to 1 இந்த இடத்துல 1 கிடைக்குங்களா? 1 ரூட் ஆஃப் 25 மைனஸ் 4 ஆமா மைனஸ் 16 மைனஸ் 4 அப்போ ரூட் 21 வருதா? ஆமாங்க சார். ரூட் 21 ப்ளஸ் 25/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கலாங்கண்ணே? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/5 கரெக்டுங்களா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/5 கரெக்டாமா? ஆமாம் சார். 0 போட்டு 0 தான் அதனால் நம்ம விட்டுடலாம். 0 போட்டு இதுக்கும் 0 தான் இதுக்கும் 0 தான் அதனால் விட்டுட்டோம் சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அது எழுதினா போதும். 6/25 இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனால் ரூட் 21 ப்ளஸ் 25/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/5க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. அதனால் இதை விட்டோம். இதுதான் நம்மளுடைய ஏரியா. வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சா ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. இல்லைன்னா இதோடய நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க முடியுது சரியாம்மா? ஓகே சார்.